கேட்டேன்னு சொல்லி காசு போட்டு தர சொல்லி கேட்டுருக்கலாம். சொல்லியிருந்தேன் வெளிநாட்டில் தான் கேட்டது 30 மில்லியன் காசு கமிட்மெண்ட்டாக தாங்கள் பார்க்கணும். அதற்கு வேணும்னா தாங்கள் திருப்பித்தார நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்கு சம்மதிக்கு பாருங்க. சரியா? அவரெல்லாம் நெமை பண்ணி தருவார். மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் பார்த்து கொடுக்குறீங்கன்னா வசூல் கேளுங்க. சரி, செய்ய மாட்டேன். நாங்கள் சரி கல்வியை திணைக்களத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த வெளிக்க வேண்டு பிரதேசத்தை பிரதேச சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்கிறோம். மரங்கள் வளர்ந்து எப்ப ஒதுக்கிவிட போறது தெரியாது. மரங்களை வேறு பெருக்க என்ன மின்சாரம் முடிக்கொண்டு போகுது. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளும் வந்து கேட்டிருந்தது, ஒரு சமூக நடவடிக்கை கேட்டிருந்தது. அந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த சரியாக முடிந்ததற்கு நான் மாவட்டம் இதை அனுப்பினா நான் அதுக்காக அனுமதி தர சொல்லி எல்லாரையும் மேற்பார்வையாக அதை செய்யறது. இப்ப அது ரொம்ப தெரியாது இருக்கிற நாட்கள். ஆனா அது எதுவும் கார்நகர் கடற்கோட்டை வந்து ஏற்கனவே காரனருக்கு சொந்தமானதுதான் கார்நகர் கடற்கோட்டை. நாங்கள் அறிந்த வகையில் தொழில் திணைக்களத்தில் அதிகாரிகள் தொடர்பு உள்ளது. இப்போ அது உருவாக்குறையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதாக எங்களுக்கு தகவல். நான் கடந்த சுற்றுவட்ட ரீதி அந்த அன்றைக்கு நான் கௌரவ ஆளுநரோடு சம்பந்தமாக நான் கிடைத்தேன். இதுக்கு நீங்கள் திரும்ப காரணரோட கடற்கோட்டை எங்களுக்கு பெற்றுத்தரவும் இதில் நீங்கள் கொஞ்சம் கூடிய கவனம் எடுக்கணும். நாங்கள் இதுக்கான ரிக்வஸ்ட்கள் இதுக்கான கடிதங்களை நாங்கள் அனுப்புகிறோம். இதில் நீங்கள் கொஞ்சம் கூட கவனம் எடுத்து மீளவும் காரணருக்கு இந்த கடற்கோட்டையை பெற்றுத்தரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லாத பட்சத்தில் நாங்கள் மக்கள் போராட்டமாக செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். நாங்கள் எந்த சொத்து கொடுப்பும் இல்லை. இது எங்கிட்ட சொத்து காரணம் சொத்து கடற்கோட்டை. இதில் இப்போ கூடிய கவனம் வந்து எனக்கு ஒரு ஆவணம் செய்தோம்னா கொண்டு வந்து அந்த திருத்துறது இந்த மாதிரி இன்டிகிரேட் சொல்லுங்க. பட் அதில் 10 எல்லாம் தான் திருத்துறதுக்கு எடுத்து அடிச்சு போயிடும். அந்த திருத்துறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும். அதில் நகரசபையில் சொல்லுவோம் அதை திருத்த தெரியும். அப்படியே அப்படியேதான் அதில் அடுத்த கூட்டத்துக்கு வரைக்கும் அவன் திருத்தப்பட்டிருக்கோம். மற்ற இந்த தவசாளர் சொன்ன இந்த கடற்கோட்டை பற்றி அடுத்த முறை மீட்டிங்கில் நீங்கள் நீங்கள் தான் கிடைக்கலாம். எங்களோட பிளானிங் வந்து அந்த நிலா சூழலுக்கு தான் எங்களோட டிவிஷனுக்கும் அங்கால வந்து சைட்ல இருக்கிறதாக எங்களோட பிளானிங் படி இருக்குது. அப்படி என்று சொன்னா இப்ப இதை கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் எல்லா நிலையும் செய்ய வேண்டியதும். ஆனா அது எந்த சாத்தியம் என்று தெரியல. தகவல் திருத்தம் என்பது சம்பந்தமாக தொழில் திணைக்களத்தோட நீண்ட காலமாக நாங்கள் கேட்கப்பட்டிருக்கு. நானே நேரில் போய் ஒன்றே கோடி ரூபாய் செலவீனம் நடக்கும் என்று எஸ்டிமேட் ஒன்று போட்டு தந்து அதன்படி வெளிநாட்டு ஒரு நிதி அன்பளிப்பாளர் அந்த காசை தருவதாக கூட கேட்கப்பட்டது. இன்னைக்கு 6 வருஷத்துக்கு மேலே அவருடைய நான் போய் 3 தடவை அவருடைய இடத்துக்கு போயிருக்கிறோம். ஆனால் தொழிற்கழகம் அது செய்யறதுக்கான எந்த விதமான அசைவுமே இல்லை என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வெளிச்சமிடுங்கிறது மீனவருக்கு வடக்கு கடலில் மீனவருக்குரிய ஒரு ஒளியாக இருக்கிறது. ஆகவே அது அழிந்து விட்டால் அதில் ஒன்றுமே இல்லாமல் போகணும். மிக விரைவாகவே எங்களுக்கு ஒன்று தரப்பட வேண்டும். தாங்கள் செய்ய வேணும் அல்லது எங்களை செய்ய விட வேணும். நன்கொடையாளர்கள் எங்களுடைய காசு தர்றோம் போய் நின்று செய்யுங்கள் என்று சொல்லி நானே 2 தடவை போயிருக்கேன் என்னுடைய திணைக்களத்துக்கு. ஆனால் அவர்கள் கேட்டார்கள் காசு எங்கள்கிட்ட தாருங்கள், நீங்கள் ஒரு பெறப்படாதீங்க. மாவட்ட கூட்டத்தில் இது தொடர்பாக ஆராயப்படுவதற்கு தகுந்தவர்களோடு வரும்னு சொல்லி விடுவோம். இந்த வருஷத்துக்கான ப்ரொபோசலை போடுறது சார். காசு வரும் நினைக்கிறேன். மற்ற தகவலுக்காக சேருக்கு தெரியும். மற்ற எனக்கு சொல்ல முடியலையா இந்த ரோட்டுக்கு நடக்கிற ஆரம்ப நிகழ்வின் போது போக்குவரத்து கவர்வு அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்.